வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவா, யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ்னு இந்த ஜாம்பவான்களால தமிழ் சினிமா இசை உலகம் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த காலம் அது. இப்பேற்பட்ட ஜாம்பவான்களுக்கு மத்தியில ஒரு புது இசையமைப்பாளர் வந்து புது மாதிரியான இசையை கொடுத்து மக்கள் மத்தியில பிரபலமாகிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. ஆனா 2005 ஒருத்தர் வந்தாரு. அதுக்கு முன்னாடி தமிழ் ரசிகர்கள் கேட்காத ஒரு வைப் இசையையும் ஃப்ரெஷ்ஷான மெலடிஸையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்படி 2005 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள வைபிலேயே வச்சிருக்கிற இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களோட ஒரு வைபோட இந்த வீடியோவை பார்க்கலாம். 1975 நாகர்கோயில்ல பிறந்த விஜய் ஆண்டனியோட 7வது வயசுலயே அவரோட அப்பா இறந்து போக என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட அம்மாவோடையும் 5 வயசு தங்கச்சியோடையும் நெருக்கடியா நின்னாரு. அந்த சமயத்துல அவரோட அம்மாவுக்கு திருநெல்வேலியில வேலை கிடைக்க குடும்பத்தோட அங்க போய் அவரோட ஸ்கூலிங்க கண்டினியூ பண்ணாரு. ஸ்கூல்லயே விஜய் ஆண்டனியோட குரல் கணீர்னு இருந்ததால அப்போ போராட்டங்களுக்கு போன ஸ்கூல் சீனியர்ஸ் விஜய் ஆண்டனியை முன்னாடி நின்று கோஷம் போட கூட்டிட்டு போனாங்க. கோஷம் கானாவா மாற ஸ்கூல்லயே சொந்தமா பாட்டு எழுதி டியூன் போட பாட ஆரம்பிச்சாரு. யார்கிட்டயும் எந்த இசையும் கத்துக்காமலேயே கிட்டத்தட்ட 300 டியூன் வரைக்கும் போட்டு வச்சிருந்தாரு விஜய் ஆண்டனி. ஸ்கூலிங் முடிஞ்சது இசை ஆர்வத்துல வயலின் கத்துக்கலாம்னு கிளாஸ்க்கு போக 2 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆகி கையில அடிபட்டு கத்துக்க முடியாம போகுது. தொடர்ந்து ட்ரம்ஸ் கத்துக்கலாம்னு போக மாஸ்டர் ஊரையே காலி பண்ணிட்டு போயிருக்காரு. தொட்ட இடமெல்லாம் தடையாத்தான் தொடங்குச்சு விஜய் ஆண்டனியோட இளமை காலம். இவ்வளவு சின்ன வயசுலயே விஜய் ஆண்டனிக்கு வந்து இந்த இசை ஆர்வத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதுக்கு காரணம் அவரோட தாத்தா மாயவரம் சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை. 1800களில் சட்டம், பெண் கல்வி, பெண் விடுதலைன்னு 15 புத்தகங்களுக்கு மேல எழுதி தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு பண்ணின இவர் தான் தமிழ்ல முதலா வந்த நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினது. இது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா இவர் நிறைய கர்நாடக இசை பாடல்களை எழுதியிருக்காரு. 1800களில் இவர் பண்ணின பாடல்களை தான் இன்னைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கர்நாடக இசை கச்சேரிகள்ல பாடிட்டு இருக்காங்க. இத்தனை விஷயங்களை பண்ண வேதநாயகம் பிள்ளை நீதிமன்றங்கள்ல 13 வருஷமா முனிசிபாவும் இருந்திருக்காரு. வாழ்ற காலத்திலேயே நிறைய சம்பாதிச்ச வேதநாயகம் பிள்ளை அப்போ தமிழ்நாட்டுல பஞ்சம் வந்ததால தன்னோட சொத்து எல்லாத்தையும் ஏழை மக்களுக்காக எழுதி வச்சாரு. தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் இத்தனை பண்ண வேதநாயகம் பிள்ளைய நம்ம தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரைக்கும் கவனிக்காம மறந்து விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் வழி பிறந்தவர் தான் விஜய் ஆண்டனி. இந்த ரத்தத்துல இருந்து வந்ததுதான் விஜய் ஆண்டனியோட இசை ஆர்வமும். அந்த டைம்ல விஜய் ஆண்டனிக்கு படிப்புலயும் பெரிய ஆர்வம் இல்ல. ஆனா இசையை கரியரா எடுத்து தொடர விஜய் ஆண்டனியோட அம்மா அனுமதிக்காததால சென்னை வந்து காலேஜ் ஸ்டடீஸ்க்காக லயோலால சேர்ந்தாரு. அரியர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இசை ஆர்வத்தை விடாம படிக்கும் போதே சவுண்ட் இன்ஜினியரா சில ஸ்டுடியோஸ்ல வேலைக்கு சேர்ந்து கிடைச்ச 600 ரூபாய் சம்பளத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இசைக்கருவிகளை வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சு அவரோட வீட்டிலேயே ஒரு மினி ஸ்டுடியோவை போட்டாரு. இன்னைக்கு நம்ம ஃபுல் வைப்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய சாங்ஸ் இங்க உருவானதுதான். இந்த டைம்ல இவர் போட்ட சில டியூன்ஸ் எல்லாம் காமிச்சு டிவி சீரியல் சாங்ஸ் கம்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் விஜய் ஆண்டனிக்கு கிடைச்சது. தெரியாது, சீரியஸா தெரியாது. அட பாவிங்களா, அந்த டைம்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி சான்ஸ் கேட்டிருந்தப்போ அவருக்கு ஒரே நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சது. அதுல ஒண்ணு எஸ்ஏ ப்ரொடக்ஷன்ல வந்து சுக்ரன், ரஜினி, அன்னியன், அறிந்து மறியாமலும், சச்சின் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் வந்துட்டு இருந்த அதே வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஃபுல் வைப்ல யாரா இது பண்ணனதுன்னு தமிழ்நாட்டையே கேட்க வச்ச ஆல்பம் தான் சுக்ரன். பாட்டுலாம் செமையா இருக்கு அந்த படத்துல. முதல் பாட்டே தலைவன் வாய்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் மரண வைப் மெட்டீரியலா இருக்கு. அப்பவே அப்படிதான் இருக்கு. மியூசிக்ல மட்டும் இல்ல லிரிக்ஸ்லயும் நான் கிங்னு முதல் ஆல்பத்திலேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு விஜய் ஆண்டனி. அந்த பாட்டு நல்லா இருக்கு. இதே ஆல்பம்ல இன்னொரு பாட்டையும் விஜய் ஆண்டனியே எழுதியிருந்தாரு. வித்தியாசமா இருக்கும் கேட்கவே. விஜய் ஆண்டனியோட ஆஸ்தான சிங்கரா இன்னைக்கு வரைக்கும் அண்டர் ரேட்டடா இருக்கிற சங்கீதா ராஜேஸ்வரன் இது திப்புவோட பாடியிருப்பாங்க. இவரோட லிரிக்ஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, இவரோட ஜிப்ரிஸ்க்கு ஃபேன்ஸா இல்லாத ஒரு தமிழன் இருப்பானா? இதுக்கு அடுத்த வருஷமே வந்து அடுத்த ஆல்பம் டிஷ்யூமும் தாறுமாறி தமிழ்நாட்டோட பட்டி துட்டி எல்லாம் ஒழிச்ச இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு குழந்த மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸ்கூல் மெமரிஸ்ல இந்த பாட்டெல்லாம் எல்லாமே இருக்க. விஜய் ஆண்டனியே எழுதி சங்கீதா ராஜேஸ்வரனோட ஃபுல் வைப்ல பாடியிருப்பாரு. ஸ்ரீலங்கா, LTTE, DMK, ADMK ஒரே ஃபயரான லிரிக்ஸா எழுதியிருப்பாரு தலைவர்.
ஃபுல் வைப்ல டைலாம ஒரு பக்கம் ஹிட்னா, நெஞ்சாங்குட்டில் ஒரு ரகமான ஹிட். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். சன் மியூசிக் போட்டா எந்த கவலையும் இல்லாம இந்த பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண நாட்கள் எவர் கிரீன். விஜய் ஆண்டனிங்கிற ஒரு வைப் மெட்டீரியலுக்கே உடம்பு தாங்காது. கூட வைரமுத்து, சுப்பீந்தர் சிங் எல்லாம் சேர்ந்தா கேட்கவா வேணும். அஸ்லி ஃபிஸ்லி ஓமகசியாலாம் தான் ஜிப்ரிஷ்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இதாண்டா ரியல் ஜிப்ரிஷ்னு நச்சுன்னு மண்டையில வச்ச மாதிரி ஒரு ஜிப்ரிஷ வச்சாரு தலைவன். ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூ காதுல எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி எல்லாமோ போட்டாங்க. ஆனா நம்ம தலைவன் அதை கூட ஒரு வைப்லயே போட்டிருக்காரு. தொடர்ந்து 2007 வந்த விஜய் ஆண்டனியோட அடுத்த ஆல்பமும் வைபின் உச்சம்னு சொல்லலாம். நான் அவன் இல்லை படத்துல ஜீவாக்கு ஒவ்வொரு ஹீரோயின் ஒவ்வொரு ரகம்னா அதுக்கு விஜய் ஆண்டனி போட்ட பாட்டெல்லாம் வேற ரகம். சின்ன வயசுல நம்ம கேட்ட ஒரு பாட்டு இன்னைக்கும் நம்ம கேட்கும் போது முதல்ல கேட்ட அந்த மெமரிஸை எடுத்துட்டு வர முடியுதுன்னா அதை விட ஒரு பாட்டுக்கு என்ன வெற்றி வேணும்? அப்படி ஒரு பாட்டு தான் இன்னைக்கு என்னவோ அரபிக் குத்து ஃபேமஸா இருக்கலாம், ஆனா 90s கிட்ஸோட ரியல் அரபிக் குத்து இதுதான். ஏற்கனவே பாப்புலரா இருக்கவங்களை வச்சு பாட்டை ஹிட் கொடுக்காம புது சிங்கர்ஸ பாட வச்சு அவங்களையும் பாப்புலர் ஆக்கி பாட்டையும் ஹிட் ஆக்குறதுல தான் தலைவன் கிங்கே. அப்படி விஜய் ஆண்டனி அறிமுகப்படுத்தின டேலண்ட்ஸ்ல ஒருத்தர் தான் சிங்கர் சத்யலட்சுமி. புத்தமனக்கரை அப்பா சக்கரன்னு இது கேட்டாலே ஆடாத காலும் ஆடும். ரீமிக்ஸ் ட்ரெண்டா இருந்த டைம் அது. இது ரீமிக்ஸா ஒரிஜினலாங்கிற அளவுக்கு பழைய நாணவ நிலையில் வந்து அதே பாட்டை ராப் கீப்னு போட்டு அதையும் வைபாக்கி இருப்பாரு விஜய் ஆண்டனி. ராதா காதல் Yeah, a magical mystery scene. Check it out, yeah, the hit house scene. Radha kaadal varada. ஒரு மலையாளி மேல ஹீரோக்கு லவ் வருது, இதுதான் சிச்சுவேஷன். இத கூட ஒரு வைப்ல கம்போஸ் பண்ண முடியும்னா அது நம்ம விஜய் ஆண்டனியால தான் முடியும். ஆமா, மலையாள பாட்டு மாதிரியே கூட ஒரு ராக் சாங்கா மாத்தி 4 ஃபீமேல் சிங்கர்ஸ், அதுக்கு நடுவுல நம்ம தலைவன் வாய்ஸ். படமா பெருசா பேசப்படாத நினைக்காதேங்கிற இந்த படத்திலையும் சில நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி. சாதனா சர்கம், ராகுல் நம்பியார் குரல்கள்ல ஹிந்துஸ்தானி ஸ்டைல்ல விஜய் ஆண்டனி பண்ணின இந்த சாங் அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரிக்கு வந்து 2 வருஷத்திலேயே 3 தரமான ஆல்பம்ஸ் மூலமா தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச விஜய் ஆண்டனி 2008 பண்ணின ஒரு சம்பவம் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. ஒரே பாட்டால தமிழ்நாட்டையே திருவிழா கோலம் ஆக்கினார். இந்த பாட்டு தான் அவரு பாடினாரு. எல்லா இதுலயும் ஓடுவாங்க. ஒரு பாட்டெல்லாம் இந்த காலகட்டத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா மொத்த யூடியூப் ரெக்கார்டையும் அடிச்சு நொறுக்கிடும். எல்லா இடத்துலயும் எல்லா ஃபங்க்ஷனையும் தான் ஓடும் இந்த பாட்டு. ரிலீஸ் ஆன மார்ச் 21, 2008 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட அடங்காத ஒரு வைப்ல இருக்கு. இந்த நாக்கமுக்காக்கு முன்னாடி நாட்டெல்லாம் தூசு. தமிழ் இல்லாத வெளிமாநில ஆட்கள் கேட்ட முதல் தமிழ் பாட்டு கூட நாக்கமுக்காவா தான் இருக்கும். இந்த நாக்கமுக்காலாம் கம்போஸ் பண்ணும்போது செம்ம காமெடி. ஆக்சுவலா லிரிக்ஸ் தான் அந்த பாட்டு வந்து டியூன் பண்ணேன். பாட்டை பார்த்தோன்னா என்ன மாடு செத்தாவா, மாடு செத்தா மனுஷன் தானே தோலை வச்சு மேலே கட்டி அட்ரா நாக்கமுக்கா வருது. நீங்க என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? நான் காமெடி பண்றேன் பாருங்க. அதாவது நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கம்போசரு ஒரு டியூனை கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஈக்குவலா நான் அதோட மிஞ்சி நான் வந்து இஷ்டத்தை இவங்க கிட்ட லிரிக்ஸ் கொடுத்திருக்காங்க நான் சொல்லிட்டேன்.
இன்னொன்னு ஒரு இது நாக்குமுக்காக கேனஸ் கோல்டன் லைன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கமர்ஷியல் மியூசிக் விஜய் ஆண்டனிக்கு கிடைச்சது. இந்தியாவில இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த அவார்டு வாங்கினது இதுதான் முதல் முறை. Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you. நாக்குமுக்கால நமக்கு இங்க கேக்குறக்கே இப்படி இருக்கு. கண்டிப்பா தலைவர் லைவா கான்சர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணா மொத்த ஆடியன்ஸ்க்கும் பவர் கிக்கு தான். இப்படி மரண வைப கிளப்பின இதே ஆல்பம்ல 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல ஒரு ரிப்பீட் மோட் பாட்டு. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் படத்துல. டிவி ரேடியோன்னு கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட ரைம்ஸ் மாதிரி இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் தெரியாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. விஜய் ஆண்டனினாலே வைபு ராப்பு குத்து இது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு சொன்ன வாயில அடைச்சது இந்த பாட்டு. இந்த படம் ஓடுற மெயின் காரணமே சாங் தான். சன் பிக்சர்ஸ் இந்த ப்ரோமோவை டிவில போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்ததெல்லாம் ஒரு காலம். இது மட்டும் இல்லாம அப்பப்போ நடுவுல வந்து சில சின்ன படங்களுக்கு கூட பெரிய மெமரபிளான சாங்ஸ் போட்டாரு விஜய் ஆண்டனி. சின்ன ஹீரோ பெரிய ஹீரோன்னு பாரபட்சம் பார்க்காம வைபா தூவி பாட்ட போட்டாரு. திருக்குறள் பாட்டுல வந்து எத்தனையோ வெரைட்டில கேட்டிருப்போம். ஆத்திச்சூடிய பாட்டுல இதுக்கு முன்னாடி அதுவும் இப்படி ஒரு மரண வைப்ல போட்டு கேட்டதே இல்லை. யாரை கேட்டாலும் ஆத்திச்சூடினாலே இந்த பாட்டுல இந்த பாட்டை கேட்டுவிட்டா உனக்கும் மலைக்கும் வாழுன்னு என்ன நினைச்சு எழுதுனாங்களோ, ஆனா தலைவன் அதுக்கு போட்ட இந்த டியூனை கேட்டா கண்டிப்பா மலைச்சிரும் வாழு. இப்படி ஒரு பாட்டு கோரியெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் புதுசாவும் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டான நம்ம சக்தி ஸ்ரீயை கூட விஜய் ஆண்டனி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதே 2009 இன்னும் 2 தரமான சம்பவங்களை விஜய் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. ஒண்ணு நினைத்தாலே இனிக்கும். ரீமேக் படத்துக்கு கூட ஒரிஜினலை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி பாட்டு போட்டு விட்டுருக்காரு. எம்எஸ்விக்கு ஒரு கண்ணதாசன், ராஜாக்கு ஒரு வாலி, ரகுமானுக்கு ஒரு வைரமுத்து மாதிரி விஜய் ஆண்டனிக்கு அண்ணாமலை விஜய் ஆண்டனிக்கு எக்கச்சக்கமான பாடல்களை எழுதியிருக்காரு. இதுவும் அவர் எழுதுனதுதான். இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. இப்படி புரியாத ஜிப்ரிஷ் வார்த்தைகளா எப்படி சார் எழுதுறீங்க, அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டப்போ அதுக்கு கூட அவர் ஸ்டைல்லயே ஒரு தக் லைஃப் ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்ன உண்மை என்ன ஃப்ரெண்ட்ஷிப் லவ்னு ஒவ்வொரு தீமுக்கும் நினைத்தாலே இனிக்கும்ல இவர் பண்ணின பாடல்கள் அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பமா அமைஞ்சது. நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில். காலேஜ் லவ் தீம்ல தமிழ் சினிமால எத்தனையோ பாடல்கள் வந்திருந்தாலும் விஜய் ஆண்டனி கைவனத்துல வந்து இந்த பாட்டு எவர்கிரீன் தான். சுகமாய் தாக்குதே. 90ஸ்ல நம்ம கேட்டு ரசித்த சாங் இன்டர்லூட்ஸ் மாதிரியே இவரோட டச்லயும் இந்த பாட்டுல ஃப்ளூட்ல வர இன்டர்லூட் எல்லாம் நம்மள பறக்க வச்சிரும். ரெண்டாயிரத்தி தலைவன் பண்ணின இன்னொரு சம்பவம் தளபதியோட வேட்டைக்காரன். விஜய் ஆண்டனி சாங்ஸ் மட்டும் வச்சே இந்த படத்துக்கு அப்போ மிகப்பெரிய ஹைப் ஏத்துனாங்க சன் பிக்சர்ஸ். ரொம்ப காலமா விஜய் படங்கள்ல மிஸ் ஆன ஒரு எனர்ஜெட்டிக் இன்ட்ரோ சாங் சங்கர் மகாதேவனோட 1000 வாட்ஸ் குரல்ல வேட்டைக்காரன்ல விஜய் ஆண்டனி போட்டிருந்தாரு. சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், தளபதியும் கிடைச்சா சும்மா விடுவேன்னு பொழந்து கட்டி இருப்பாரு விஜய் ஆண்டனி. ரொம்ப கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இவர் போடுற இன்டர்லூட்ஸ் எல்லாம் எவர்கிரீனா இருக்கும். வேட்டைக்காரன்ல அனந்து பாடின இந்த பாட்டெல்லாம் ஹை பிச்சின் உச்சம். இன்னைக்கும் இதை லைவ்ல பாடணும்னா யோசிப்பாங்க. கண்டிப்பா ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு தான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணிருப்பாரு. அப்படி ஒரு ஃபயர் இருக்கும் இந்த பாட்டுல.
சமத்தியும் இது படத்துல ஒவ்வொரு பாட்டும் ஒரு வெரைட்டி, எல்லாமே மரண ஹிட். தளபதிக்கே பண்ணியாச்சு, இனி நான் பெரிய படத்துக்கு தான் பண்ணுவேன்னு எந்த வரைமுறையும் வச்சுக்காம தொடர்ந்து சின்ன படங்களுக்கும் மியூசிக் பண்ணி அந்த பாடல்களையும் ஹிட் ஆக்கினாரு விஜய் ஆண்டனி. அவள் பெயர் தமிழரசி, அங்காடி தெருவெல்லாம் இதுக்கு நடுவுல வந்த படங்கள் தான். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அவளப்படி ஒன்றும் அழகில்லை, பாட்டிலே ஓடின படம்லாம் நிறைய இருக்கு. அவளப்படி இந்த படம் நல்லா தான் தொடர்ந்து 2010லயே மறுபடியும் ஒரு சிறப்பான ஆல்பமா உத்தமபுத்திரனை கொடுத்தாரு விஜய் ஆண்டனி. கோழி பொண்ணு படம் ஓகே தான், பாட்டு செமையா இருக்கும். முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. சின்ன இலை நீதான் என் காதல் மழை, உன்னால நான் நனைய வேண்டும். சில பாடல்கள் எல்லாம் கேட்க தான் பிடிக்கும், ஆனா விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் கேட்டதும் பிடிக்கும். அப்படி ஒரு மந்திரத்தை பாட்டுல போட்டிருப்பாரு. இந்த பாட்டுலாம் பயங்கரமா இது. எல்லா ஆல்பம்ஸ்லயும் பெஸ்டான சாங்ஸா போடுவாரு. ஆனா விஜய் ஆண்டனி, அண்ணாமலை, சங்கீதா ராஜேஸ்வரன் இந்த கூட்டணியில் வர பாட்டு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒரே டியூன் ஒரே சிங்கர், ஆனா அது 2 எமோஷன்ல 2 விதமா போட்டு விளையாடி இருப்பாரு விஜய் ஆண்டனி. 2011 சட்டப்படி குற்றம்ல ஹரிஷ் கல்யாண், ஐஸ்வர்யா ராஜேஸ்வரன் காதலுக்கு போட்ட அதே டியூன 2016 வந்து சைத்தான்ல லவ் ஃபெயிலியருக்கு போட்டிருப்பாரு. இவங்களா 2 பேர் பாடிச்சாங்க. வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்கவே ஒரு ஃபீலா இருக்கும். அப்படி அப்படியே இருக்காங்க 2 பேரும். இதே டியூனை இப்படி லவ் ஃபெயிலியருக்கு 5 வருஷம் கழிச்சு ரீயூஸ் பண்ணியிருந்தாரு. குத்துப்பாட்டு ஜானர்னு எடுத்துக்கிட்டா விஜய் ஆண்டனி ஒரு அச்சய பாத்திரம். அல்ல குறையவே குறையாது, அவ்வளவு வெரைட்டியா குத்துப்பாட்டு போட்டிருக்காரு. 2011 பரத் நடிச்சு வந்த யுவன் யுவத்தியில வந்த பாட்டு இது. அதே வருஷம் செப்டம்பர் அக்டோபர்ல இன்னும் 2 தரமான ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை வைபோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு. ஒண்ணு வெடி, வாலியோட விஜய் ஆண்டனி பண்ண முதல் மரண வைப் பாட்டு இது. இந்த ஆல்பம்ல நாமுத்துக்குமார் கூட்டணியில வந்து இப்படி மலையடித்தால் ஒரு ரகம், தாமரை வரிகள்ல வந்து என்ன ஆச்சு இன்னொரு ரகம். இப்படி மழை அடித்தால் நான் எப்படி குடை பிடிப்பேன். விஜய் ஆண்டனி இப்ப பெருசா மிஸ் பண்றோம்னு சொல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு. ஷர்மிளா வாய்ஸ்ல ஒரு ராப். Come on girls, it's time to play. Let's have fun in my own way. Put your hands up in the air and push yourself, let's go somewhere. MC Just வாய்ஸ்ல இன்ட்ரோ. காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே, என் கண்களுக்குள் உன் முகத்தை நான் திறத்தேனே. நரேஷ் ஐயர் வாய்ஸ்ல ஒரு சிறப்பான ஆலப் ரெண்டிஷன். இது அவர்தான் போட்டாரா? டேவிட் கிறிஸ்டோபர்னு ஆமா, நினைச்சேன். அவர் வந்ததுனால அவர்தான் நினைச்சேன். ஆமா, அப்புறம் நம்ம ஆண்ட்ரியாவோட அல்டிமேட் வாய்ஸ்ல ஒரு போர்ஷன். அப்படியா? கரெக்டா தான் சொல்றாங்களா தப்பா சொல்றாங்கன்னு தெரியலையா? டேவிட் கிறிஸ்டோபர் இப்படி எல்லாம் பாட்டு இனி வராதான்னு இருக்குல்ல. வெடியோட வைப்ல இருந்து மீள்றதுக்குள்ளேயே விஜய் ஆண்டனி அதுக்கு அடுத்த மாசமே இறக்கின அடுத்த பாம் தான் வேலாயுதம். தளபதி என் நெஞ்சில் கூடி இருக்குன்னு எல்லா மேடைகள்லயும் தன்னோட மனசுல இருந்து பேச ஆரம்பிப்பாரு. அப்பேற்பட்ட அந்த ஃபேன்ஸுக்காகவே இப்படி ஒரு தரமான பாட்டை இந்த வேலாயுதம்ல பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனி. புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒரு சாங்ல 2 எமோஷன், ஒன்னு அண்ணன் தங்கச்சி, இன்னொன்னு லவ்வர்ஸ். ரத்தத்தின் ஒரே பாட்டுலயே வரும். இனியவுடன் பிறப்பே. மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சவுண்ட் இன்ஜினியரா இருந்ததாலேயோ என்னவோ குத்துப்பாட்டு கூட அவ்வளவு குவாலிட்டியா போட்டிருப்பாரு தலைவர். மஞ்சளத்தி மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கி புட்ட நாட்டு கட்ட டவுன் கட்ட ரெண்டும் கலந்த சம கட்ட. ஒரு குத்துப்பாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் மெலடியா ஒரு ஹம்மிங்க போடவும் இவரால தான் முடியும். இதே படத்துல வந்து இன்னும் 2 பாட்டும் வேற வேற ஜானர்ல போட்டு கலக்கி இருப்பாரு விஜய் ஆண்டனி. மாயம் செய்தாயோ, நெஞ்சை காயம் செய்தாயோ. 2012 அது வரைக்கும் மியூசிக் டைரக்டரா இருந்த விஜய் ஆண்டனி முதல் முறையா நடிகராகவும் அவதாரம் எடுத்தாரு. மத்தவங்க படத்துக்கே அப்படி போட்டவர் தன் படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணுவாரு. நான்ல அப்படி ஒரு வைபா வந்துச்சு மக்கையால.
டிவி, ரேடியோ, மொபைல்னு ஒரு 6 மாசம் இந்த பாட்டு தமிழ்நாட்டையே அப்படி ரூல் பண்ணுச்சு. இருப்பது ஒரு லைஃப் மறக்காதே மறக்காதே. இதே படத்துல ஹிப்ஹாப் ஆதி வாய்ஸ்ல வந்து இந்த பாட்டும் அப்போ பயங்கர பாப்புலர் ஆச்சு. அவரு பாண்டதா அது என்னவோ தெரியல, குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, விஜய் ஆண்டனி பாடும்போது சில ஸ்லோ சாங்ஸ் கூட நம்ம இதயத்தை தொடர மாதிரி ஒரு ஆறுதல் கொடுக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் உலகினில் மிக உயரம் இந்த படத்துல பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் டிலே ஆயிட்டு இருக்கு. சுந்தர் சி விஜய் ஆண்டனி காம்போல வந்த மல்லிகராஜ் ஆல்பம் அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செம வைப்ல தான் இருக்கு. நடிகரா விஜய் ஆண்டனிக்கு 2வது படம் சலீம். முதல் படத்துக்கு சளைக்காம இதுலயும் பெஸ்ட் சாங்ஸ் எத்தனையோ ஜானர்ல சாங்ஸ் இருந்தாலும் இந்த வைபுங்கிற ஜானர்ல விஜய் ஆண்டனி எப்பவுமே கிங். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன் அவங்கவுங்க பங்குக்கு அம்மா சென்டிமெண்ட் சாங்ஸ் பெஸ்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே ஜானர்ல பண்ணணுங்கிறதே சேலஞ்சு. ஆனா அதை அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனி. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா. மெழுகாக உருகி தருவாளே ஒளியைன்னு விஜய் ஆண்டனி குரல்ல இந்த பாட்டெல்லாம் கேட்டா கண் கலங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மெழுகாக உருகி தருவாளே ஒளியை நடமாடும் கோயில். இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரா பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாத விஜய் ஆண்டனி நடிப்புல அதிகம் கவனம் செலுத்த ஆரம்பிக்க அவரோட படங்களுக்கு மட்டும் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதுலயும் அந்த வைப் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. 2005 தமிழ் சினிமாவுக்கு வைபுங்கிற டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ண நம்ம தலைவன் குறையாத அதே வைப்ல 2023 வரைக்கும் அத்தனை ஆல்பம்ஸ் கொடுத்துட்டாரு. குத்து, மெலடின்னு தமிழ் சினிமாவுக்கு மியூசிக்கலா இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண விஜய் ஆண்டனிக்கு பெருசா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காத மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இதுக்கப்புறமாவது திரும்பவும் விஜய் ஆண்டனி தன்னோட படங்களுக்கு மட்டும் இல்லாம மற்ற படங்களுக்கும் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பழைய வைப் திரும்ப கிடைக்கும். சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய இடங்கள்ல போய் நான் வந்து அவமானப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன்றதுனால எனக்கு பெருசா எதுவும் பாதிச்சது. எல்லாருமே ஜெயிக்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்குது? ஏன்னா ஓட்டப்பந்தயமா வாழ்க்கை சார். நம்ம பிறந்தோம், சாவ போகிறோம். இது நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? காசு இருக்கிறவனா? மனசுல யாருக்கு அமைதி இருக்கும் சார், அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில். நல்லா இருந்துச்சு வீடியோ, சூப்பரா எடுத்து பண்ணிருக்காங்க. சினிமா டிக்கெட்டும் இவ்வளவு வீடியோ கலெக்ட் பண்ணி. ஆனா அந்த வெடி மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. தேவிஸ்ரீ பிரசாத் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தாதான் தெரியும், மேபி தெரியல எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த நானா புளுக்கு தான் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு அதாவது யூடியூப்ல நான் பாட்டு கேட்டேன்னா கண்டிப்பா அந்த பாட்டு கேட்காம நீங்க இருக்காது, கண்டிப்பா கேட்பேன். ஸ்டார்டிங்ல எனக்கு கூட என்ன இது பேய் மடியில என்ன லைன் இது அப்படின்னு பார்த்தா, ஆமாமா அந்த மீனிங்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கப்புறம் அந்த நானா புளுக்குங்கிறது ஏதோ ஒரு கடவுளாமா, அது ஏதோ ஊர்ல உள்ள ஒரு கடவுளோட பேரு தான் அது. அதுதான் ஒரு பாட்டா வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு அப்பதான் புரியுது. அந்த பாட்டு இப்ப ஃபேவரட்ல இருக்கு, எப்பவுமே டெய்லியும் அந்த பாட்டு ஓடிடும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. ஸ்டார்டிங்ல அவரை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையாவே எவ்வளவு பெரிய அவங்க தாத்தாலாம் எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் வெளியில காட்டிக்காம பிளஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நான் அவன்டா இவன்டான்னு பில்டப் கொடுத்துப்பாங்க. அந்த எந்த பில்டப்பும் இல்லாம அவர் யதார்த்தமா இருக்காரு. இப்போ கூட இந்த தக் லைஃப்ல ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது யாராவது என்ன இதை வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு அக்கலாலாம் சொன்னாரு. அதாவது ரொம்ப யதார்த்தமாவும் இருக்காரு. அவரோட பாட்டு எல்லாமே வேற ரகம் எனக்கு தெரிஞ்சு. உண்மையிலே ஒண்ணுமே புரியலனாலும் அது நம்ம ஆமா அதுதான் நம்ம மைண்டுக்குள்ள அதுதான் புடிச்சு போகுது. அந்த லைன் தான் நம்மளுக்கு என்ன புரியலையோ அததான் நம்ம வாயில வருது. புரிஞ்சு அதை கேட்கறத விட புரியாம அததான் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம்ல. ஃபுல்லா அந்த மாடு செத்த மனுஷன் எல்லாம் செம. முத அவர் எல்லாம் ஒரு இதுன்னு தெரிஞ்சதே எனக்கு அந்த பாட்டுலதான். செம்மையா இருக்கும் எல்லாமே. இப்ப வரையும் சூப்பரா இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.